வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் 2 வந்து கொடுத்துருந்தோம்ப்பா. அதில் வந்து நம்ம தமிழ் 50 கொஸ்டினும் ப்ளஸ் பாலிட்டி ஒரு 25 கொஸ்டினும் ப்ளஸ் ஜிஎஸ்ஸு அப்புறம் மேக்ஸு கொடுத்துருந்தோம்ப்பா. எல்லாருமே டெஸ்ட் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா நம்ம இந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஆன்சர் கீ பார்த்துடலாம். ப்ளஸ் ஒரு கொஸ்டினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக், இதழியல்னா ஜேர்னலிசம், பொம்மலாட்டம்னா பர்பட்ரி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சராக வரும். செகண்ட் ஒன் பாருங்கள். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்காங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தெலுங்கு தான் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன கிளைமொழி, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. குற்றிய லுகரம் வந்து எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகரம் அப்படின்னா இது இலக்கணத்தில் வரும். அது வந்து 6 வகைப்படும். நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் உங்களுக்கு பொறுத்துக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, சிங்கிள் கொஸ்டினாக கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் தான் படிக்க முடியும். பொறுத்துக்கங்கும் போது உங்களுக்கு 4, 5ன்னு கொடுக்கும்போது ஒரே கொஸ்டினில் வந்து நீங்கள் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ கலைச்சொற்கள் வந்து 10 மார்க்குன்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு ஒரு பொறுத்துகையில் 5 வச்சோன்னா நீங்கள் 5 பொறுத்துக்கு அட்டன் பண்ணிங்கன்னா 25 கலைச்சொற்கள் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான்ப்பா இந்த மாதிரி வைக்கிறது. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் லெவல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வேணால் உங்களுக்கு பார்த்து வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வேணால் உங்களுக்கு கொஸ்டின் வந்து செட் பண்ணிடலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் உவமை அப்படின்னா பாரபில், பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி, வனவிலங்குகள்னா வைல்ட் அனிமல்ஸ், காடுனா ஜங்கிள். 2, 1, 4, 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் பொறுத்துக. அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குனீங்கன்னா 38, பொருட்பாலில் வந்து 70, இன்பத்துப்பாலில் 25. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க. வாய்மை எனப்படுவது யாது அப்படின்னு இது திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்பா. அப்போ வாய்மை எனப்படுவது யாதுன்னு திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். அப்போ வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். நெக்ஸ்ட் பாருங்க. வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்துல கிடைப்பது வந்து வாசல் அலங்காரம். பொறுத்துக பாருங்க. ஈன்று அப்படின்னா பெற்றுன்னு அர்த்தம், கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை, கழித்திடன்னா மகிழ்ந்திட. 2, 1, 4, 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னா பணம் கிடைத்தது அப்படிதான். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகர குறுக்கம் வரும்போது அது பக்கத்தில் அந்த கசட தபரங்கிற வல்லின எழுத்துக்கள் வந்து வராது. அதுக்கு இனமா இங்கே வந்து மகர குறுக்கத்தில் வந்து அது பக்கத்தில் கசட தபரங்கிறதுல அந்த காவரிசையில் வர எழுத்து வந்திருக்கிறதுனால இது மகர குறுக்கமாக வராது. நெக்ஸ்ட் பாருங்க. செய்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்காங்க. ஐகார குறுக்கம் வந்து தனியாக வரும்போது 2 மாத்திரை, முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, இடையினையும் வரும்போது 1 மாத்திரை. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இது வந்து இறுதியில் வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து 1 மாத்திரை. நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக. பந்தர் அப்படின்னா பந்தல் அப்படின்னு வர்றதுக்கு தான் பந்தர்னு வந்திருக்கு. அப்போ கடைசியில் இருக்க எழுத்து மாறி இருக்கிறதுனால இது கடைப்பொலி. மைஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு அப்படிங்கிறது தான் மைஞ்சுன்னு வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மாறி இருக்கிறதுனால முதற்பொலி. அஞ்சு அப்படிங்கிறது வந்து 5 அப்படிங்கிற சொல்லு எல்லாமே மாறி வந்திருக்கிறதுனால இது முற்றுப்பொலி. அரையர் அப்படிங்கிறது அரையர் அந்த ரா மட்டும் வரணும், ரை வந்து நடுவில் மாறி வந்திருக்கிறதுனால இது இடையில மாறி வந்திருக்கிறதுனால இடைப்பொலி. அப்போ 4, 1, 2, 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு அழைக்கப்படும் முதல் நூல் எது அப்படின்னு கேட்காங்க. தமிழ் நூல்கள் வந்து திரு அப்படிங்கிற அடைமொழி வச்சு அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான். நெக்ஸ்ட் பாருங்க. தற்போது உரைநடை வழக்கில் இல்லாமல் இலக்கியங்களில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது எது? உரைநடை வழக்கில் வந்து நம்ம இப்போ பயன்படுத்தாம விட்டுட்ட இலக்கியம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து குற்றிய லிகரம், அதாவது இகரம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக அப்படின்னு இருக்கு. இதில் பாருங்க. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஐகாரம் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஔகாரம் இடையிலும் இறுதியிலும் வந்து வராது. தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிப்பது வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதில் வந்து
எது வந்து தவறான கூற்று அப்படின்னு இருக்காங்க, மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. இது வந்து இலக்கணத்தை வந்து உங்களுக்கு அப்படியே 4 பாயிண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம்ப்பா. தனித்தனியாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இலக்கணத்தில் இந்த 4மே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுக்காண்டி உங்களுக்கு ஒரே கொஸ்டினில் 4ம் கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தீது ப்ளஸ் உண்டோங்கிறது வந்து சேர்த்தெழுது கிடைப்பது வந்து தீதுண்டோ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், சுட்ட பழங்கள் என குறிப்பிடப்படுவை வந்து மண்ணொட்டிய பழங்கள். இது வந்து ஒரு புக் பேக்ப்பா. இதை வந்து நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். படிக்கலை அப்படின்னா நீங்கள் சுட்ட பழங்கள் அப்படின்னா வேக வைத்த பழங்கள்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு 95% சான்சஸ் இருக்குது. இதை வந்து படித்தா மட்டும்தான் போட முடியும். அதனால் நீங்கள் புக் பேக்கு ப்ளஸ் லெசன் ஒரு தரம் ரீட் பண்ணிடுங்க, அதான் நல்லது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை தேர்ந்தெடுக்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா அரசு. ஏன்னா 6 பாகு அப்படிங்கிறது வந்து நெடில்தொடர் குற்றியலுகரம். எஃகு அப்படிங்கிறது அதில் அக்குங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். 6ன்னு முத எழுத்து பாருங்கள் நெடிலாக இருக்குது, பாகுன்னு முத எழுத்து பாருங்கள் நெடிலாக இருக்குது. நெடில்தொடர் குற்றியலுகரம் வந்து 2 எழுத்துக்களில் மட்டும்தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்கள். ஒப்புமை அப்படின்னா உங்களுக்கு இணை அப்படின்னு அர்த்தம். அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். அப்போ இதுக்கு 3142 தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம போன வாரம் நடத்தி கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக அந்த வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் பாருங்கள், அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படிங்கிற பாடலை வந்து பாடினது யார் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு கதைப்பாடல் பேலட், பேச்சாற்றல் அப்படின்னா எலுகேஷன், முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன், துணிவுனா கரேஜ். 3142 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே அப்படின்னு தான் அர்த்தம். வாழை வந்து கன்றை ஈன்றது அப்படின்னு தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பாடலில் கடைசி எழுத்து ஒன்று போல் வருவது. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, கடைசி எழுத்து ஒன்றி வருவது வந்து இயல்பு. முரண்கிறது எதிர்ச்சொல் மாதிரி எதிரெதிரே வர்றது தான் முரண். நெக்ஸ்ட்டு பொதி, முளி, பதுக்கை, கணையம், விலை ஆகிய சொற்கள் குறிக்கும் ஒரே பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா காடு. அகைன் பொறுத்துக்க பாருங்க, குறில் எழுத்து அப்படின்னா கரம், நெடில் எழுத்துனா கான், குறில் நெடில் எழுத்துனா அக்கேனம். இந்த 26 கொஸ்டின் அகைன் மறுபடியும் பார்ப்போம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து குறில் எழுத்து அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கரம் அப்படிங்கிறதான் குறில் எழுத்து. நெடில் எழுத்துனா கான், குறில் நெடில் எழுத்து அப்படின்னா காரம். அதாவது குறில் எழுத்து வந்திருக்கு, நெடில் எழுத்து வந்திருக்கு. குறில் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து மட்டும் வந்திருக்கும், நெடில் வந்து கா அப்படிங்கிற நெடில் எழுத்து மட்டும் வந்திருக்கும். ஆயுத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அக்கேனம், அதுக்குரிய ஆயுத எழுத்து வந்திருக்கும். சரிங்களா? அதனால் 3142 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு முற்றியலுகரம் தொடர்பான கூற்றுக்களை ஆராய்க. அதாவது முற்றியலுகரம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். முற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அந்த அந்த எழுத்துக்கு என்ன மாத்திரையோ அந்த மாத்திரையில் அது முழுமையாக ஒலிக்கிறது தான் முற்றியலுகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். ஓசை எதுவும் குறையாமல் அதுக்குரிய மாத்திரையில் அப்படியே ஒலிக்கிறது தான் முற்றியலுகரம் சொல்லுவாங்க. வல்லினம் அல்லாத உகரங்கள் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. முற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதோட மாத்திரையிலேயே அப்படியே ஒரு மாத்திரை அளவு முழுமையாக தான் ஒலிக்கும். அது வந்து மாத்திரை அரை மாத்திரை அளவுக்கு குறைஞ்செல்லாம் ஒலிக்காது. அதனால கூற்று 1, 2 மட்டும்தான் சரி, 3 வந்து ராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகர சொற்கள் தான் இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்பா, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் ஒரு 2-3 தடவை சொன்னீங்கனாலே உங்கள் மைண்டில் வந்து உட்காந்துரும். இதுக்குன்னு நீங்கள் மெனக்கிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஜஸ்ட் ரிவைஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு எளிமையாக மனசில் நின்றும். நெக்ஸ்ட்டு, எந்த எழுத்தை தொடர்ந்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படிங்காங்க. அதாவது இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் வந்து இறுதியாக வந்து எந்த எழுத்து வந்து வராது அப்படின்னா சுடுரு அப்படிங்கிற எழுத்து வந்து வராது. அதாவது சு டு ரு அப்படிங்கிற எழுத்து வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, கிரேக்கம், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழி என பட்டியலிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா
சாகத்தியலிங்கம். இதை நீங்கள் அந்த புக்கை படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கிறது. 15 மார்க்கு தான். 15 மார்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. புக்கை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினும் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தீர்மானிக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் லெசனை கொஞ்சம் ரீட் பண்ணிடுங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, செம்மையாக இருக்குது அப்படின்னு, அதாவது லிங்கம் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீர் இல்லா தமிழ் என கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். தண்ணீர் இல்லாத அப்படின்னா தண்டி அலங்காரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளில் தாய் தமிழ் என உலகிற்கு பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்காங்க. திராவிட மொழிகள் அப்படின்னு வந்தாலே அது யார் வருவாங்க? கால்டுவெல் தான் வருவாங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்க உண்மையை வந்து தெளிவாக எது எடுத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. இதை நம்ம நடத்தி கொடுக்கும்போதே இதை உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் கிராமம். மீனாட்சி வந்து தலையில் வந்து வலிய எண்ணெய் வச்சுக்குவாப்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுளில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் இலக்கண வகை சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண வகை சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உரிச்சொல் தான் வரும். நெக்ஸ்ட்டு, நவசக்தி இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது திருவிக அவர்கள் தான். ஒரு தொடரில் யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாய் வருவதுன்னு பார்த்தீங்கன்னா அது செயல்படு பொருள். யாருன்னு மட்டும் கேட்டிங்கன்னா எழுவாய், எதை மட்டும் கேட்டிங்கன்னா பயனிலை. இதை மூணையுமே சேர்த்து கேட்டால் அது வந்து செயல்படு பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பெயர் பகுவதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயர் பகுவதம் வந்து 6 வகைப்படும். இதெல்லாம் இலக்கணத்தோட பேசிக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் வச்சுருந்துருக்கணும். சரிங்களா? கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னா அது தொல்காப்பியம். வானம் ஊன்றிய மழலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி அப்படின்னு நம்ம இந்த இந்த செய்யுள் பகுதி நம்ம நடத்தியிருந்தோம். இது யார் பாடலாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனார். அதாவது வானத்தில் வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது, அதை அந்த வானத்தை நம்ம ஏணி வச்சு நம்ம ஏற்றுறது, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ராக்கெட் இதெல்லாம் விடுறாங்கல்லப்பா, அதை நம்ம பார்க்கும்போது எப்படி நமக்கு தோணும், நம்ம கண்ணு வந்து உறுத்தும். இவ்வளோ உயரமாயிருக்கே அப்படின்னு பார்க்குறதுக்கு உறுத்தும் இல்லைங்களா? அதனால் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. பெயர் இயற்சொல் அப்படின்னா மண், வினை இயற்சொல்னா நடந்தான், இடை இயற்சொல்னா அவனால், உரி இயற்சொல்னா மாநகர். உரி இயற்சொல், உரி அப்படின்னாவே அதை வந்து சிறப்பித்து பெருமைப்படுத்தி கூறுறது தான். அப்போ மாநகர் அப்படின்னா அதை பெருமைப்படுத்தி கூப்பிட்றது. பெயர் இயற்சொல்னா அதோட பெயரோட தன்மையை குறிக்கும். அப்போ மண்கிறது ஒரு பெயர். வினைனா ஒரு செயலை குறிக்கும். அப்போ நடந்தான்ங்கிறது அவன் நடந்ததுக்குரிய செயலை குறிக்கிறதுனால அது நடந்தான். இடை இயற்சொல்னா இடையில வர்றது. அவனால் அப்படிங்கிற வார்த்தை இடையில தானே பயன்படுத்துவோம், அதனால அது இடை இயற்சொல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா அது விகுதி பெற்று அந்த தொழிற்பெயர் வந்து முடிஞ்சிருக்கணும். இப்போ படித்தல் அப்படிங்கிறது விகுதி அல் அப்படிங்கிற விகுதியில் வந்திருக்கிற தொழிற்பெயர். நெக்ஸ்ட் பொறுத்துக. சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படினா மேனுஸ்கிரிப்ட், அழகியல்னா அஸ்தட்டிக்ஸ். 2143. காலம் காட்டும் பகுபத உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைநிலை தான் காலம் காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எதுகை இடம்பெறாத இணை எது அப்படின்னா எதுகை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. அப்போ இதில் எதுகை இடம்பெறாத சொல் என்னன்னா எதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வரலையே அதுதான். அப்போ அதில் என்னன்னு பாருங்கள், இரவு இயற்கை, அதுதான் 2ஆம் எழுத்து ஒன்றி வரல, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு மோனை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், வேயா மாடம் எனப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா சாந்தினால் பூசப்படுவது, இல்லைன்னா வைக்கோலால் வேயப்படாதது அப்படின்னு கொடுத்துருந்தா அது வேயா மாடம். இங்கே வேயப்படுவதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது ஆன்சர் வராது. சாந்தினால் பூசப்படுவது. நெக்ஸ்ட், பட்டினப்பாலை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா உருத்திரனார். நம்ம பட்டணத்துக்கு நம்ம போகிறோம்னு சொன்னாலே நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாருங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணும் மனசும் சேர்த்து உறுத்தும். இவன் பட்டணத்தில் போய் நல்லா பொழைச்சிடவா அப்படின்னு உறுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்ந்தற்று. அதாவது பொண்ணை வந்து நம்ம பரிசா வாங்கணும்னா எங்கே வாங்குவோம் பரிசை? புறத்தில் போய் தானே வாங்குவோம். அப்போ புறநானூறு. மலையை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா வேட்கை, வெறுப்பு. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கோடு ப்ளஸ் ஓவியம். நெக்ஸ்ட், பாலிட்டி பாருங்கள், அதில் ஒரு 25 கொஸ்டின் பார்க்கலாம்.
இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்துப்படி நிதி ஆணையம் வந்து அமைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 280 சரத்துப்படி தான் நிதி ஆணையம் வந்து அமைக்கப்படுது. எந்த சரத்து குடியரசுத் தலைவர் உதவிடவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிரதம அமைச்சரை தலைவராக வச்சு ஒரு அமைச்சரவை குழு வந்து இருக்கணுங்கிறத சரத்தை சொல்ற சரத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 74ல் 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து ஒன்றிய நிர்வாகம் பற்றி கூறுது அப்படிங்கிறாங்க. ஒன்றிய நிர்வாகம்னா மத்திய அரசு பற்றி இந்திய அரசியலமைப்புல எந்த பகுதி கூறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5. குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் பேரில் எத்தனை உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்படுகிறார்னு கேட்காங்க. மாநிலங்களவைக்குன்னா 12 பேர். குடியரசுத் தலைவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் அமைந்துள்ள இடங்கள் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஷார்ட்கட்டோட கிளாஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளாஸை பாருங்கள், இது எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ராஷ்டிரதி பவன் நிலையம், ரிட்ரீட் கட்டிடம் மேற்கொண்ட அனைத்தும் ஒன்று வந்து டெல்லியில், ஒன்று ஹைதராபாத்தில், ஒன்று சிம்லாவில் இருக்கும். வீடியோவில் டீட்டெயில் வீடியோவில் கொடுத்துருப்போம், நீங்கள் அதில் பாருங்கள். நாட்டின் உண்மையான தலைவர், அரசாங்கத்தின் பெயரளவு தலைவராக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவரா. நாட்டிலோட உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான். அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான். இந்த 2 கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியணுங்கிறதுக்காக 2யுமே சேர்த்து வச்ச கொஸ்டின்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர அவையின் மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானம் அவையின் உறுப்பினர்களின் மொத்த உறுப்பினர்களில் 3ல் 2 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவரை வந்து நம்ம பதவி நீக்கம் செய்யறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? 3ல் 2 பங்கு பேர் தான் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றணுங்கிறதுல செகண்ட் ஒன்று தான் கரெக்டு. இந்த 10ல் 1 பங்கு அப்படிங்கிறது வந்து ராங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சரத்துப்படி உங்களை பொறுத்து சொல்லியிருக்கோம். சரத்து 53 என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம். 72 வந்து குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரம். 61 வந்து குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். 63 வந்து துணை குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறத பற்றி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சரத்து 75 பிரதம அமைச்சரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறதுங்கிறாங்க. அதாவது சரத்து 75 வந்து பிரதம அமைச்சர் நியமனம் பற்றி சொல்லுது அப்படிங்காங்க. செகண்ட் ஒன்று பாருங்க, பிரதம அமைச்சரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. பிரதம அமைச்சரோட தேர்வு நியமனம் பற்றி அரசியலமைப்பில் எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அப்போ செகண்ட் ஒன்று ராங்கு, ஃபர்ஸ்ட் ஒன்று தான் சரி. அப்போ சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறதுனால நமக்கு 1 மட்டும். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்து பண மசோதா பற்றி கூறுகிறது அப்படிங்கிறாங்க. பண மசோதானா 110. இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர். தேர்தல் ஆணையர், அதாவது இந்திய தேர்தல் ஆணையர்னா குடியரசுத் தலைவர், மாநில தேர்தல் ஆணையர்னா ஆளுநர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து வாக்காளர் குழுமம் என்பது நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களின் சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டதுங்காங்க. வாக்காளர் குழுமம் வந்து நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்தது தான் வாக்காளர் குழுமங்கிறாங்க. அந்த வாக்காளர் குழுமம் மூலயமா நம்ம குடியரசுத் தலைவரை மறைமுகமாக தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ 2மே சரி, 2மே கூற்றுக்கு காரணம் வந்து சரியாக விளக்குது. பாராளுமன்றத்தின் கூட்டத்தை கூட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, கூட்டத்தை கூட்டும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதுக்கு தலைமை ஏற்று நடத்துறவங்க தான் சபாநாயகர். இதை பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எந்த மசோதா மட்டுமே மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. மக்களவையில் அறிமுகப்படுத்த முடியுங்கிறாங்க. பண மசோதாவை வந்து மக்களவையில தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில அறிமுகப்படுத்த முடியாது. மக்களவையில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்படுவர். மக்களவையில்னு கொடுத்துருக்கோம், அதனால மக்களவையில் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா, அந்த அவைக்கு யார் சபாநாயகர் தேர்ந்தோ அந்த அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ மக்களவை உறுப்பினர்கள். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என தீர்மானிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகர். 2 அவைகளின் கூட்டத்தொடரை பற்றி எந்த சரத்து கூறுது அப்படிங்கிறாங்க. 2 அவைகளுக்குள்ள கூட்டத்தொடரை பற்றி எந்த சரத்து கூறுதுன்னா, சரத்து வந்து 108. ஈரவை சட்டமன்றம் இல்லாத மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மத்திய பிரதேசம். இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு டீட்டெயில் வீடியோட சொல்லியிருந்தோம், நீங்கள் வீடியோ பாருங்கள்.
தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்திற்குன்னு மொத்தமாக கேட்டுட்டாங்க. நாடாளுமன்றம்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டுக்கும் சேர்த்து. அப்போ நமக்கு வந்து மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள், மாநிலங்களவைக்கு ஒரு 18 உறுப்பினர்கள், ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா 57 உறுப்பினர்கள் தான் இது சரியான ஆன்சரு. இதுக்கு தான் கொஸ்டினாக கவனமாக படிக்கணுங்கிறது. கொஸ்டினாக கவனமாக கொஞ்சம் படிச்சிருங்க என்ன. நெக்ஸ்ட் பாருங்க, குறைந்தபட்ச வயது வரம்பு தொடர்பாக தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கும் என்னென்ன வயது வரம்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு வந்து 35 வயது, மாநிலங்களவை உறுப்பினருக்கு வந்து 30 வயது, மக்களவை உறுப்பினருக்கு 25 வயது, ஆளுநருக்கு 50 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ராங்கு. ஏன்னா ஆளுநருக்கும் 35 வயசு தான் வரும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்காங்க. மத்திய நிர்வாகம்னா பகுதி 5, மாநில நிர்வாகம்னா பகுதி 6. நெக்ஸ்ட், எந்த சரத்து ஆளுநருக்கு சிறப்புரிமை வழங்குகிறதுங்கிறாங்க. சரத்து வந்து 361. ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி அவங்க சிறப்புரிமை வந்து 361. நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநர் குறித்த தவறான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து ஆளுநர் நியமிக்கிறாருங்கிறது சரி. மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. அவங்க மாநில பல்கலைக்கழகத்தோட வேந்தராக தான் ஆளுநர் இருப்பாங்க. குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் போது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவர் மாநிலங்களை நேரடியாக ஆட்சி செய்கிறாருங்கிறது வந்து சரி. அப்போ இதில் செகண்ட் ஒன்று தான் ராங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பின் எந்த சரத்து மாநில அரசை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. அது நம்ம பார்த்தது வந்து அது பகுதினா 6, சரத்துன்னு கேட்டாங்கன்னா 152 237. மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை யார் நியமிப்பார் அப்படின்னா, மாநில அரசுன்னு வந்துட்டோம்னாவே நமக்கு யார் வருவாங்க? ஆளுநர் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மாநிலத்தில் உள்ள மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது. அதாவது நம்ம சட்டமன்றத்தில் இருக்கிற மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து நம்ம சட்டமன்றத்தில் இருக்க மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் எவ்வளவு தாண்டக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 15%. நெக்ஸ்ட், சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சரத்து 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது அப்படிங்கிறாங்க. 163 படி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சரத்து 164 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவையை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யும் ஆலோசனைகளை வழங்கவும் வேண்டும் இருக்காங்க. இது 164 1 வராது, வெறும் 164 தான் வரும். பிராக்கெட்ல 1 வந்தது அப்படின்னா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற சரத்து வந்துடும். அதனால நீங்க கவனமா கொஸ்டின் படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் வந்து சட்டத்தை இயற்றலாம் அப்படிங்கிறாங்க. மாநில பட்டியலில் இருக்க எல்லா துறையிலையுமே வந்து மாநிலங்கள் வந்து சட்டம் இயற்றலாம், அது சரிதான். நெக்ஸ்ட், பொதுப்பட்டியலில் மாநில சட்டமன்றத்தால் சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங்பா. ஏன்னா பொதுப்பட்டியலில் வந்து மாநில அரசு வந்து சட்டம் இயற்றலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எந்த குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்டதுன்னா அது ராஜமன்னார் குழு. மத்திய அரசு அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்தானம் குழு. ஓரா குழுங்கிறது எலெக்ஷன் சம்பந்தமாக அமைச்சது. சர்க்கார்லியா குழுங்கிறது அந்த சிவிஜி சிஏஜி அதுக்கெல்லாம் அமைச்சது. குழுக்கள்லாம் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒன்று கொடுத்துருவோம்ப்பா, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் வாட் இஸ் வாட் அப்படின்னு என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் பாருங்க, தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சபாநாயகரையும் துணை சபாநாயகரையும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சபாநாயகர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியுமே அவங்க இழந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 24 நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது 24 நாட்கள் இல்லப்பா, 14 நாட்களுக்கு முன்பு சொல்லணும். அப்ப 2ம் 3யும் ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிதி சார்ந்த உறவு அப்படின்னா பகுதி 12. லாஸ்ட்டாக ஒரு 5 கொஸ்டின் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சர்வதேச பலூன் திருவிழா எங்கே நடைபெற்றதுன்னா மகாபலிபுரம் அருகில் இருக்கிற திருவிடந்தை அப்படிங்கிற ஊரில் தான் பலூன் திருவிழா வந்து நடைபெற்றது.
பாரத் போல் இணையதளம் எதனுடன் தொடர்புடையதுன்னா, பாரத் போல்ங்கிறது வெளிநாட்டு குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையினரால் அமைக்கப்பட்டது தான். தமிழகத்தில் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி. குறைந்த வாக்காளர் தொகுதி வந்து துறைமுகம். போன வருஷம் வந்து அதிக வாக்காளர் தொகுதி எதுன்னு இருந்துச்சுன்னா சோழிங்கநல்லூர் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து வேளச்சேரி தான் இருக்குது. அடுத்து வந்து மேக்ஸ் கொஸ்டின்ப்பா, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.